கிட்ஸ், என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு பார்க்குறீங்களா? ஒயிட் போர்டு இல்லை, பிளாக் மார்க்கர் இல்லை, எதுவுமே இல்லை. பிகாஸ் எனக்கு என்னவோ உங்களுக்கு லைட்டாக போர் அடிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. ஸோ இது இன்னும் கூட அனிமேட்டிக்காக கொடுக்கும்பொழுது உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா அப்படின்றத நம்ம செக் பண்ணுவோம். ஸோ நம்மளுடைய பேட்டர்ன் என்ன அப்படின்னா, வேர்ட் ஆஃப் த டே. ஒரு நாளைக்கு ஒரு வேர்ட் நம்ம கற்றுக்கணும் அண்ட் அதை நம்ம யூஸ் பண்ணுறதுக்கும் ஸ்டார்ட் பண்ணணும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வேர்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வேர்ட், அது ரொம்ப கேட்சிங்கான வேர்ட் அப்படின்னு சொல்லலாம். கேட்சிங்கான வேர்ட் அப்படின்னா அதனுடைய பேட்டர்ன் இருக்குல்ல, அந்த ஃபார்மேஷன் இருக்குல்ல, அதுவே ரொம்ப கேட்சிங்காக இருக்கும். அந்த வேர்ட் நமக்கு மறக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி. அந்த மாதிரியான ஒரு வேர்ட் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ அந்த வேர்ட் என்ன அப்படின்னா சுசரஸ். சுசரஸ். நார்மலாக நம்ம வீட்டில் திடீர்னு அம்மா வந்துட்டாங்க அப்படின்னா நம்ம சிப்ளிங்ஸோட குசு 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 குசுன்னு பேசுவோம்ல, முணுன்னு பேசுவோம் இல்லையா? அதை நம்ம மர்மரிங் அப்படின்னு சொல்லுவோம். யாரையாவது பற்றி காசிப் பண்ணும்பொழுது, அம்மா நம்மளை திட்டாங்க அப்படின்னா அம்மாவை பற்றி பேசும்பொழுது மர்மரிங் அப்படின்னு சொல்லுவோம். இதே முணுன்னு இல்லாமல் குசு குசுன்னு பேசுகிறோம், சத்தமே வெளியில் கேட்காம ரொம்ப சைலண்ட்டாக பேசுகிறோம் அப்படின்னா அதை நம்ம விஸ்பரிங் அப்படின்னு சொல்லுவோம். நார்மலாக சீக்ரெட்ஸ் எல்லாம் நம்ம இப்படி தான் பேசுவோம் இல்லையா? யாரை பற்றியாவதுன்னா சீக்ரெட்ஸ், இல்லை யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு நம்ம வச்சுருக்கிற சீக்ரெட்ஸ், இதை நம்ம பேசும்பொழுது அதை விஸ்பரிங் அப்படின்னு சொல்லி பேசுவோம். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம எல்லார் லைஃப்லையுமே இருக்கும். அம்மா நம்மளை ரொம்ப திட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? வாய்க்குள்ளேயே முணுன்னு பேசுவோம் இல்லையா? அப்போ அம்மா நம்மளை என்ன சொல்லுவாங்க? வாய்க்குள்ளேயே பேசாத, டோன்ட் மர்மர் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி இந்த மர்மரிங், விஸ்பரிங், இந்த ரெண்டு வேர்டும் காமனாக உங்களுக்கு தெரிஞ்ச வேர்டாக தான் இருக்கும். அது யூஸ்வலாக நம்ம யூஸ் பண்ணுற வேர்ட் தான். இதை தவிர ஒரு பர்சன் இன்னொரு பர்சன் கிட்ட பேசுறது மாதிரியான கான்வர்சேஷன் இல்லாமல் ரொம்ப சாஃப்ட் அண்ட் சூதிங்கான சவுண்டு எங்கிருந்து வந்தாலும் அதை நம்ம சுசரஸ் அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ரொம்ப காமான ரூம் இருக்குது. அந்த ரூமில் திடீர்னு அந்த விண்டோவை ஓப்பன் பண்ணும்போது நமக்கு ஒரு சவுண்ட் கேட்கும். அது என்னது? த சுசரஸ் ஆஃப் த wind through the trees. மரத்திலிருந்து நமக்கு வரக்கூடிய அந்த சவுண்டு, அதை நம்ம சுசரஸ் அப்படின்னு சொல்லுவோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் உங்கள் வீட்டில் விண்டோ இருந்ததுன்னா ஓப்பன் பண்ணி அந்த சவுண்டை லிசன் பண்ணி பாருங்கள். வேறு எங்கெல்லாம் அது இருக்கும் அப்படின்னா, மழை பெய்ய ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னா வீட்டுக்குள்ளே நம்ம உட்காந்துருக்கும் பொழுது லைட்டாக அந்த சவுண்டு கேட்கும். ரெயின் ஆன் த ரூஃப், நம்ம ரூஃப் மேலே சடன்னு விழுகும் இல்லையா? ஸோ அந்த சவுண்டை நம்ம சுசரஸ் ஆஃப் த ரெயின் ஆன் த ரூஃப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதையும் தவிர இப்போ கடல் இருக்கும். கடல் முன்னாடி போய் நம்ம உட்காந்துருப்போம். இந்த பப்ளிக் பேசுகிற சவுண்டெல்லாம் விட்டுருங்க, வெறும் அலைகள் மட்டும் சலன்னு வரும்ல, அந்த சவுண்ட் பேர் சுசரஸ். இதை தவிர ரிவர் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும், ஒரு ஸ்ட்ரீம் போயிட்டு இருக்கும். அந்த ஸ்ட்ரீமில் சலன்னு தண்ணி போகும் இல்லையா? அந்த சத்தம் பேரும் சுசரஸ் தான். அப்போது இதுக்கு ரொம்ப இன்சைட்டான மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சாஃப்ட் அண்ட் சூதிங்கான சவுண்ட். அந்த சவுண்ட் எங்கேருந்து வந்தாலும் அதை நம்ம சுசரஸ் அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ ரொம்ப காமான மீட்டிங் ஹாலில் யாராவது ஒருத்தர் முணுன்னு பேசுனாங்க அப்படின்னா அது மர்மரிங், குசுன்னு பேசுனாங்கன்னா விஸ்பரிங், அண்ட் அதே சவுண்டை நம்ம சுசரஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். உங்களுடைய மீட்டிங் ஹாலில் டீச்சர்ஸ்லாம் வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் ரொம்ப சைலண்ட்டாக இருக்கும் பொழுது திடீர்னு ஒரு சீக்ரெட் நீங்கள் பாஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சவுண்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இந்த வேர்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு ஓரளவுக்கு இந்த வேர்டை பற்றின ஐடியா கிடச்சிருக்கும், அப்படி தானே? ஸோ இனி இந்த வேர்டை வச்சு ஒரு சில சென்டென்சஸ் நம்ம ஃப்ரேம் பண்ணிட்டோம் அப்படின்னா இன்னுமே இது நல்லா கிளியராக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு வேர்டுக்கான எக்ஸ்ப்ளனேஷன், அண்ட் அது கம்ப்ளீட்லி ஃபார் த கிட்ஸ். ஒரு கிட்டுக்கு ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ் 3 monthஸில் கொடுத்துடலாமா, 4 monthஸில் கொடுத்துடலாமா அப்படின்னு சொல்லி பேரண்ட்ஸ் எங்கிட்ட கேட்குறாங்க. கிட்ஸுக்கு அவங்களுடைய ஸ்கூல் ஸ்டடீஸ் கம்ப்ளீட் பண்ணுற வரைக்குமே இந்த லாங்குவேஜை வேறு மாதிரியான ஒரு அப்ரோச்சில் நம்ம ஃபீட் பண்ணணும். ஒரு நாளைக்கு ஒரு வெக்காபுலரி, அது கூடவே சேர்ந்து கிராமர் அண்ட் ரீடிங் மூலியமாக அவங்க டங்குக்கான ப்ராக்டிஸ், லிசனிங் ஆக்டிவிட்டீஸ் மூலியமாக அவங்க பிரெயின்கான ப்ராக்டிஸ், அவங்க லேர்ன் பண்ணுற எல்லா விஷயங்களையும் அப்ளை பண்ணி பார்க்குற மாதிரியான ஸ்பீக்கிங் ப்ராக்டிசஸ், இது எல்லா விஷயங்களையும் அவங்களுக்கு ஒரு கரெக்டான டைமில் ஃபீட் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா இந்த லாங்குவேஜை பற்றின ஒரு கிளாரிட்டி அவங்களுக்கு கண்டிப்பாக வந்துடும். அண்ட் உங்கள் குழந்தைகளும் ஈஸியாக இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. அகெயின் சொல்கிறேன், கிட்ஸுக்கான ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ் நம்ம 3 monthsலேயோ 4 monthsலேயோ கொடுக்க முடியாது. கிராஜுவலாக கொஞ்சமாக தான் அவங்களுக்கு இதை நம்ம ஃபீட் பண்ணணும். ஸோ இந்த பேட்டர்னில் உங்கள் குழந்தைகளும் இங்கிலீஷில் பேசணும் நீங்கள் நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு ஹைனோ வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தி டீம் வில் கைட் யூ.
ஸ்கூல் முடிக்கிற வரைக்கும் இந்த கோர்ஸில் படிக்கணுமா, அப்போ ஃபீஸ் ரொம்ப இருக்குமே அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்க வேண்டாம். இது மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷனில் தான். உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் கண்டினியூ பண்ணலாம், இல்லைனா எப்போ வேணாலும் நீங்கள் ஸ்கிப் பண்ணலாம். அண்ட் அந்த ஃபீஸும் ரொம்ப மினிமமாக தான் இருக்க போகுது. விருப்பம் இருந்தால் ஹைன்னு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தி டீம் வில் கைட் யூ.